ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். போன வீடியோவில் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் கட் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்ட்ரெயிட் கட் நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்த்துடலாம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை, ஸ்டிச்சிங் வந்து சேமாக தான் இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸில் கூட எப்படி ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஓவர்லாக் வந்து அதிகமாக போடாமல் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் கழுத்து வெட்டின பிறகு இந்த பீஸை வந்து நான் வந்து ஹூக்கு பட்டி அண்ட் ஹை பட்டி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பட்டி எடுத்துக்கேன், ப்ளஸ் பட்டிக்குள்ளே ஒரு லைனிங் வைக்கணும்ல, அதுக்காக எக்ஸ்ட்ராவாக 2 லைனிங்கும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸையும் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டுங்கிறனால நான் வந்து 2 ஓட்டை சேர்த்து தான் வச்சுருக்கேன். இது வந்து பேக் பீஸில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துச்சு அப்படின்னா இது துவைச்சாலே போயிடும். பட் இந்த மாதிரி இருக்குன்னா இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ளவுஸோட உள் பக்கத்தில் கொடுக்க பாருங்கள், பேக் சைடு வெளி பக்கத்தில் கொடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ்லேருந்து டாட் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட் கட்டுங்கிறனால வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வந்து 2ஆக மடித்து போட்டனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸ்ட்ரெயிட் கட்னால இதே கிராஸ் கட்டிங்காக இருந்தால் தனித்தனியாக கிடைக்கும். சரிங்களா? இப்போது நான் வந்து சென்டர் அது 2 தனித்தனியாக செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ண பிறகு நான் வந்து சாக் பீஸால் உள் சைடாக மார்க் பண்ணிக்கிறேன். எந்த சைடு நான் மார்க் பண்ணியிருக்கேனோ அந்த சைடு தான் டாட் பிடிக்கணும். இப்படி இப்போ வந்து மார்க் பண்ணி நீங்கள் டாட் பிடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 சைடும் ஒரே மாதிரி டாட் பிடிக்கிற மாதிரி வராது. சம்டைம் வந்து இப்படி தான் வரும். இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸ்லாம் 2 சைடும் ஒரே மாதிரி டாட் பிடிச்சி வச்சுருவோம். அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு உள் சைடாக பண்ணுவோம். ஸோ சென்டர் டாட்டுக்கு வந்து இந்த மாதிரி தான் அந்த மேலே கழுத்து ஷோல்டர் பகுதியை 2ஆக மடித்து கீழே வரைக்கும் 2ஆக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரும். அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அகலம். அதுக்கப்புறம் உயரம் வந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க. ஒல்லியாக இருக்கிறனால 3 இன்ச் வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் குண்டாக இருக்காங்க அப்படின்னா 2.25 2.5 அந்த அளவு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இவங்க ஒல்லியாக இருக்கிறனால நான் 3 இன்ச் வச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர்ற மாதிரி நான் வந்து சாக்கால் மார்க் பண்ணி நம்ம வந்து தையல் போட்டுடலாம். இதை தைக்கும் போது எப்படின்னா, நீங்கள் இப்போ ஒவ்வொரு வாட்டி ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கி விட்டு தைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு தையல் போட்ட பிறகு ப்ரெஷர் ஃபுட்டை லைட்டாக தூக்கி விடுங்க. ஆனால் ஊசியை வந்து அந்த ஃபேப்ரிக் மேலே குத்தி வச்சுட்டு அப்படியே அந்த ஃபேப்ரிக் எந்த சைடாக திருப்பி அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு வாட்டி கட் பண்ணி இது பண்ண வேணாம். நூல் கண்டு கட் பண்ண தேவைப்படாது. ஒரே அட்டம்ப்டில் 2 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் ஒரு கீழே டாட் பிடிச்சோன்னே எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் சைட் டாட் படிச்சிடலாம். சைட் டாட் வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம சென்டர் டாட் பிடிச்சோம்ல, அதுக்கு நேராக வர்ற மாதிரி வச்சு நீங்கள் வந்து சைட் டாட் பிடிங்க. 1/4 இன்ச் அகலத்துக்கும் உயரம் வந்து ஒரு 3 இன்ச் வச்சுக்கோங்க. இதே குண்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கம்மியாக வச்சுக்கோங்க. 2.25 2 இன்ச்சு கூட வைக்கலாம். ஏன்னா செஸ்ட் பெருசாக இருக்கும் போது இதெல்லாம் அதிகமாக யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. இல்லை நல்லா ஷார்ப்பாக வேணும்னு நினச்சாங்கன்னா இந்த டாட்டெல்லாம் கொஞ்சம் பக்கத்துலேயே இழுத்து பிடிச்சிக்கோங்க. இன்னுமே நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். இப்போது சைட் டாட் இந்த ஆம்கோல் கிட்ட அந்த டாட் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த சென்டர் டாட்டை வந்து இந்த மாதிரி லைட்டாக தூக்கி விட்டால் நம்மளுக்கு வந்து அந்த ஆம்கோல் கிட்ட என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த துணியை வந்து லைன் மாதிரி காட்டும். அதனால் அந்த இடத்த பிடிச்சிட்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு 4 இன்ச்சுக்கு இந்த டாட் மட்டும் ஒரு 4 இன்ச்சுக்கு நீங்கள் தாராளமாக பிடிச்சிக்கலாம். ஒல்லியாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, இது வந்து பெரிய இது பண்ணாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து நல்லா இழுத்து பிடிச்சிக்கும் போது அந்த இடத்துல வந்து க்ரீஸோ இல்லை துணி வந்து ரொம்ப கேதர் ஆகி இருக்கிறதோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். அதனால இதை வந்து 4 இன்ச்சுக்கு பிடிச்சிட்டு இந்த 2 சைட் டாட்டு சென்டர் டாட்டு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து இந்த டாட் வந்துருக்கு பாருங்கள். இல்லை இன்னும் நல்லா ஷார்ப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா 3 டாட்டையும் பக்கமாக இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஆனால் இதுக்கு வந்து இவ்வளோ யாருமே அவ்வளோ ஷார்ப்பாக போட மாட்டாங்க. அதனால் இதை வந்து நீங்கள் தூரமாக பிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு சைடு டாட் பிடிச்ச மாதிரி இன்னொரு சைடு இதையும் வந்து நம்ம டாட் பிடிச்சிடலாம். நான் அதையும் காட்டியிருப்பேன், பட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருந்தனால நான் ஒரு சைடு பிடிச்சதுக்கப்புறம் நான் இன்னொரு சைடு பிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கான்னு வச்சு பாருங்கள். சப்போஸ் ஒரு சைடு உள்ளது கொஞ்சம் நீளமாக ஒரு சைடு சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த சைடு டாட் இருக்குல்ல, சென்டர் டாட் பக்கத்தில் அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிக்கணும்னா பிடிச்சிக்கோங்க. இல்லை கொஞ்சம் பிரித்து விட்டு சின்னதாக பிடிக்கணும்னா கூட பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணாதான் கடைசியில் ஊக் அண்ட் ஐ பட்டி வந்து நம்மளுக்கு ஈக்குவலான லென்த்தில் கிடைக்கும். இல்லாட்டி ஒன்று மேலே கீழே அந்த மாதிரி கிடச்சிரும். அதுக்காக தான் இப்போது பட்டி ஜாயின் பண்ணலாம். பட்டிக்கு நம்ம ஆல்ரெடி உள் பீஸ் ஒன்று கொடுப்போம்ல, அதனால் அதையும் பட்டியோட மெயின் பீஸும் எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் எப்படி ஃபினிஷிங்காக தைக்கணும்னா, பட்டியோட ஒரு பீஸை அந்த
நம்ம ப்ளவுஸுக்கு மேலே வச்சுட்டு ஒரு லைனிங் பீஸ் மாதிரி ஒன்று கொடுக்க போகிறோம்ல, அதை வந்து அந்த பீஸுக்கு அடியில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அடியில் வச்சுட்டு கீழே எக்ஸ்ட்ரா பீஸு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு மேலே ப்ளவுஸ் பீஸு ஃப்ரண்ட்டு, அதுக்கு மேலே நம்மளோட பட்டி பீஸு ப்ளவுஸ் பீஸ் துணியோட இந்த மாதிரி வச்சு தைக்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் உள்ளே போயிடும், நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவில் வந்து நல்லாவே கேப் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப நுனியில் வச்சு தைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த பீஸ்லேருந்து பிரிஞ்சிட்டு வரும். ஏன்னா நம்ம அந்த கப் பீஸ் தான் வந்து நம்ம செஸ்ட்டை வந்து நல்லா தூக்கி வச்சுக்க போகுது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணாமல் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நல்லாவே ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சென்டர் பீஸ் வரும்ல, அதை வந்து சேர்த்து தைக்காமல் அதை மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தையல் போட்டுட்டு வாங்க. அதை சேர்த்து தைச்சிட்டிங்கன்னா கப் சைஸ் வந்து உங்களுக்கு அமுங்கின மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது, ஏதோ ஒன்று அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அதனால் அந்த சென்டர் டாட்டை வந்து மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வந்து காட்டுறேன் அது எப்படி நான் மடித்து விட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதை சேர்ந்தாப்பில் பட்டியோடு சேர்த்து வச்சு தச்சிடாதீங்க. பிகினிங் ஸ்டேஜில் நான் அந்த மாதிரி தான் தப்பு பண்ணுவேன். அந்த சென்டர் டாட்டை பட்டியோடு சேர்த்து வச்சு தச்சிருவேன். ஆனால் அந்த ஷேப் வந்து எனக்கு கிடைக்காது. நானும் யோசிப்பேன் என்னடா தப்பு பண்ணோம் அப்படின்னு. சின்ன தப்பு தான் பண்ணியிருப்போம், ஆனால் அது ப்ளவுஸே வந்து கெடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/4 இன்ச்சுக்கு தைச்சாச்சு. பேக் சைடு பாருங்கள், நல்லாவே 1/4 இன்ச்சுக்கு தைச்சிட்டு இப்போது மேலே ப்ளவுஸ் இருக்குல்ல, அதை வந்து மேலே ஃபினிஷிங் வந்த மாதிரி கீழே நம்மளுக்கு ஃபினிஷிங் வேணும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டாட்டை வந்து நான் எப்படி தூக்கி விட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. சென்டர் டாட்டை இந்த மாதிரி தான் வந்து தைக்கணும். இப்போது மேலே ஃபினிஷிங் வந்த மாதிரி கீழே எப்படி ஃபினிஷிங் பண்ணுறதுனா, மேலே ஃப்ரண்ட் பீஸ் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு சமோசா மாதிரி இந்த பீஸுக்கு அடியில் உள்ள சைடாக வச்சுட்டு இது இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கே நல்லா தாராளமாக ஸ்டிச் பண்ணுங்கள். மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணணும், கீழ்பட்டியை வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்காச்சும் நம்ம தாராளமாக ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது கீழ் சைடு பிரியாது, நல்லாவே அந்த இடத்துல ஸ்டிஃபாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த சைடு கீழே பகுதி வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். அதனால தான் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே நான் பண்ண சொன்னேன். இப்போது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே இருக்கிற பீஸை வெளியில் வந்து பெரட்டி எடுத்த பிறகு அயன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம தைக்கும் போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் வந்து கசங்கும். அதனால் ஃபினிஷிங்காக நம்ம கொடுக்கும் போது அயன் பண்ணிவிட்டு கொடுங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக நீட் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. கீழே எந்த பிசுறும் இல்லை, சைட்லேயே எந்த பிசுறும் இல்லை, எவ்வளோ நீட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கு திரும்ப தையல் போடுங்க. ஏன்னா கீழ்ப்பகுதி நல்லா வந்து தடிமனாக இருக்கிறதுக்காக தான், ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். சில பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதா ப்ளவுஸ்லேயே அந்த பட்டி பீஸில் 3 பீஸ் கொடுப்பாங்க, இன்னும் நல்லா வந்து அது ஸ்டிஃபாக நிற்கணும். அது யாருக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலன்னா நல்லா ஹெவியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு 40 சைஸு 42 44 அந்த மாதிரி போச்சுன்னா கீழ்பட்டியில் 3 பீஸ் வச்சு நல்லா ஹெவியாக கொடுங்க. இல்லை ஒல்லியாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி 2 பீஸே தாராளமானது, சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு, எந்த இடத்துலையும் பிசுறு இல்லாமல் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல அந்த பட்டி, அதை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போது ஒரு சைடு முடித்த மாதிரி இன்னொரு சைடையும் நான் முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடையும் முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது, அது வேஸ்ட்டாக தான் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். லென்த்து ஈக்குவலாக இல்லை, கொஞ்சம் மேலே கீழே இருக்குன்னா அந்த சைடு டாட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் டாட் எக்ஸ்ட்ரா பிடிக்கணும்னா பிடிச்சிக்கோங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போதே நீங்கள் கரெக்ஷன் பார்த்தாதான் நீங்கள் ஹூக் அண்ட் ஐப்பட்டி வைக்கும்போது உங்களுக்கு 2 லென்த்தும் ஈக்குவலாக வரும். சில பேர் வந்து என்ன பண்ணிடுவோம், பிகினிங் ஸ்டேஜில் இதெல்லாம் பார்க்காம நம்ம பாட்டு கடை தைச்சிட்டு ஹூக் அண்ட் ஐப்பட்டி வச்ச பிறகு என்ன பண்ணுவோம் பார்த்தா ஒரு சைடு நீளமாக இருக்கும், ஒரு சைடு குட்டியாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அப்படி அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணணும், நம்ம எல்லாத்தையும் பிரிச்சுட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது இன்னும் டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போது நான் வந்து 2 சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸும் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அந்த எழுதுன மாதிரி இருந்துச்சுல கோல்டன் கலரில், அதை வந்து உள் சைடாக இருக்கிற மாதிரி வச்சு தான் நான் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேன், சரிங்களா? அதாவது ப்ளவுஸோட வெளிப்பக்கம் நல்ல பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு நம்ம வந்து கெட்ட பக்கத்தை உள்ளே வச்சு இந்த மாதிரி 2 சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடணும். அந்த ஊசியை வந்து எடுக்காமல் அப்படியே அந்த பீஸை பரட்டிட்டு திரும்ப ஒரு தையல் போட்டு வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் பார் சிசர் வந்து நீங்கள் எடுத்து கட் பண்ண அவசியமே இருக்காது. ஒரு வாட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பீஸை அப்படியே நகர்த்தாமல் அதிலே வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்து ஃபைனலாக முடிங்க. இப்போது நான் வந்து 2 சைடு ஷோல்டர் வந்து 2 தையல் போட்டு நான் முடிச்சிட்டேன். முடித்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா
இப்போ ஃப்ரண்ட் பீஸை நான் வந்து வைக்கும்போது நான் கீழே வந்து 1.5 இன்ச் மடித்து அடிக்கிறதுக்காண்ட நான் விட்டுருந்தேன். இப்போ எனக்கு கரெக்டாக 1.5 இன்ச் மடித்து அடிக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக துணி இருக்குது. எங்கேயுமே அதிகமோ கம்மியோ அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் பண்ணணும். அதாவது இந்த பாடியில் பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடோட அந்த ஆம்கோல் பகுதி வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு 1.5 இன்ச் மடித்து அடிக்க வச்சோம்ல, அதையும் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்து அந்த இடத்துல ஒரு குண்டு ஊசி போட்டு செக்யூர் பண்ணிடுங்க. சரிங்களா? செக்யூர் பண்ண பிறகு நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த ஆம்கோல் கிட்ட அந்த ப்ளஸ் சிம்பிள் சொல்லுவாங்களா, ப்ளஸ் சிம்பிள் வந்து அழகாக வரும் உங்களுக்கு. நீங்கள் இதெல்லாம் பார்க்காம ஃபுல்லாக இந்த அப் அண்ட் டவுன்ஸ் எதையுமே பார்க்காம அப்படியே நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் ஈக்குவலாக இருக்காது. ஒரு இது மேலே ஒரு இது கீழே அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே சின்ன சின்ன விஷயத்த வந்து நம்ம சரி பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஃபினிஷிங்காக ப்ளவுஸை பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளும் தெரியும், கழுத்து அழகாக தெரியும், அண்ட் ஃப்ரண்ட்டோட அந்த ஹூக் அண்ட் ஐப்பட்டியும் அழகாக ஈக்குவலான லென்த்லேயும் கிடைக்கும். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நோட் பண்ணிக்கிட்டே பொறுமையாக பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். நமக்கு ஸ்டிச் பண்ண தெரியுங்கிறதுனால அவசரமாக உட்காந்து நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு கடைசியாக பார்க்கும்போது அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் எதுவுமே கொஞ்சம் நல்லா வராது. ஏன்னா நம்ம எந்த இடத்துலலாம் கரெக்டாக இருக்கிறதான்னு செக் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணி கரெக்டாக இருக்கா, ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி நல்லா பக்காவாக முடிச்சிட்டிங்கனாலே அடுத்தடுத்த ப்ளவுஸை வந்து ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுவீங்க. ஏன்னா ஒரு வாட்டி அந்த கரெக்ஷன் எப்படி பார்க்கணுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் அடுத்த ப்ளவுஸ் தைக்கும் போது அந்த கரெக்ஷன் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி உங்களை அறியாமே அந்த கரெக்ஷன் வந்து நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரியா? இப்போது ஹூக் அண்ட் ஐப்பட்டியும் வந்து நம்ம வைக்கணும். ஹூக் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து சில பேர் வந்து ஐப்பட்டி இருக்குல்ல, அது வந்து ரைட் சைடு வைப்பாங்க, சில பேர் லெஃப்ட் சைடு வைப்பாங்க. அதனால உங்களுக்கு எந்த மாதிரி சைடில் வச்சா தோதாக இருக்குமோ அந்த மாதிரி ஹூக் அண்ட் ஐப்பட்டியும் நீங்கள் அந்த சைடு மாற்றி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்காக எந்த இடத்துலையும் பிசுறு இல்லாமல் நீட்டாக வந்து நம்ம முடிச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம தைச்சது வந்து ஹூக் பட்டி ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பகுதி நல்ல பக்கத்து மேலே வச்சு ஒரு தையல் போட்டு அடித்து உள் சைடை திருப்பி உள்ளே ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஹூக் பட்டிக்கு நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து ப்ராசஸ் வரும். ஃப்ரண்ட்டில் அடித்து உள் சைடாக மடித்து திருப்பிடணும். உள்ளே மடித்து திரும்ப ஒரு தையல் போட்டு அடிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். எங்கேயுமே அதிகமாக பிசுறதும் இல்லை, அந்த கீழேயும் அதிகமாக மேலே கீழே இல்லாமல் நல்லா அழகாகவே வந்து நீட்டாக முடிச்சிட்டோம். இப்போது ஐப்பட்டிக்கு நம்ம உள்பக்கமாக தையல் போட்டுட்டு அடித்து வெளிப்பக்கமாக திருப்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா உள் பக்கத்துக்கு அந்த ஐப்பட்டி என்ன லென்த்துக்கு வேணுமோ அந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்துக்கு நான் ஐப்பட்டி வந்து எடுத்திருக்கேன். 2 இன்ச் அகலம், உயரம் வந்து என்ன உயரம் இருக்கோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. அகலம் மட்டும் 2 இன்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே தையல் போடும்போது ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அது உள் சைடாக ஃபினிஷிங்காக என்ன பண்ணிடுவோம், உள் சைடை வந்து அதை அடித்து உள் சைடை திருப்பிட்டு ஃபினிஷிங்காக நம்ம அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா நமக்கு ஃபினிஷிங் வந்து பிசுறெல்லாம் உள்ளே போயிடும், வெளியில் எந்த பிசுறும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போது ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே வந்து அந்த மடிப்பு பகுதியை நம்ம ஆல்ரெடி ஒரு தையல் அந்த இடத்துல இருக்கும், நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நோட் பண்ணுங்கள், அந்த இடத்துல ஒரு தையல் இருக்கும். அந்த தையலுக்கு மேலே வந்து அந்த லைட்டாக மடிச்சிங்களா ஒரு 1/4 இன்ச்சுக்கு அந்த 1/4 இன்ச்சு கொண்டு வாங்க. இப்போ அந்த 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு ஆல்ரெடி ஒரு தையல் இருக்கும், அந்த தையல் மேலேயே மடித்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து அப்படியே ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. நான் ஜூமில் காட்டணும்னு நினைக்கும் போது எனக்கு வந்து சரியாக அந்த கிளியராக தெரில. ஏன்னா அது மெரூன் கலர் ப்ளவுஸ், உங்களுக்கு பார்க்க ரெட் கலர் மாதிரி தெரியும், ஆனால் இது மெரூன் கலர் ப்ளவுஸு. இந்த கேமராவில் வந்து அது வந்து நல்லா ஃபோக்கஸ் ஆகலை, அதனால தான் என்னால் ஜூமில் காட்ட முடியல. பார்த்திங்கன்னா நான் காட்ட ட்ரை பண்ணியிருப்பேன், என்னால் அதில் ஜூமில் காட்ட முடியல. நான் அதை ஜூம் வைக்கிறேன்னு சொல்லி கேமரையை பிடிச்சி ஆட்டிக்கிட்டேன். இப்போது அந்த தையலுக்கு மேலேயே இந்த பீஸை வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. இந்த பீஸை வந்து நீங்கள் உள்ளே இன்னும் இழுத்து மடிக்கணுன்னாலும் மடிச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் வெளியில் விட்டு மடிக்கணுன்னாலும் மடித்து நீங்கள் வைக்கலாம். சில பேர் வந்து அப்படியே உள்ளே இழுத்து வைப்பாங்க, வெளிப்பக்கமாக நல்ல உள் பக்கமாக இழுத்து வைப்பாங்க. நான் கொஞ்சம் வெளிப்பக்கமாக தான் இழுத்து வைப்பேன்.
ஸோ இந்த மாதிரி முடிச்சிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பீஸும் வந்து அழகாக இது ரெடி ஆயிரும். நான் வந்து ஐப்பட்டி வந்து நூலிலேயே வந்து செய்வேன். இல்லை சில உங்களுக்கு வி மாதிரி செய்யணும் ஸ்டிச் பண்ணணும்னா கூட நீங்கள் தாராளமாக வி ஸ்டிச் பண்ணலாம். வி ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது ப்ளவுஸே கிழிச்சிட்டு வருது. அது சரியாக சில பேருக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதனால் நான் ஐப்பட்டி தனியாக வைப்பேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து நான் வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். ஹூக் அண்ட் ஐப்பட்டி வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது எனக்கு ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் என்னென்ன மிஸ்டேக்ஸில் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் நான் வந்து செஞ்சுட்டேன். இப்போ நான் இன்னும் கிளியராக வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட் பீஸ் பாருங்கள் எவ்வளோ ஈக்குவலாக 2 சைடு இருக்கும். அது மாதிரி பேக் பீஸு. இப்போ பேக் பீஸில் நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு மடித்தோம்னா அதில் வந்து ஒரு தையல் போட்டுடலாம். இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இல்லை கட்டிங் வந்து என்னோடது டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ளவுஸோட பேக் பீஸ் 1.5 இன்ச்சு மடிச்சு அடிக்கிறதுலேருந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. பட் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ப்ளவுஸோட பேக் பீஸை வந்து எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோட பேக் பீஸ் வந்து மடித்து அடிச்சிட்டோம்னா சப்போஸ் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து கொஞ்சம் நீளமாக ஆயிடுச்சுன்னா நம்மளால் எதையுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அந்த பட்டி பீஸை திரும்ப கழட்டிட்டு திரும்ப அந்த பட்டி பீஸ் வந்து பேக் பீஸுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டென்ஷன் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் ஃபஸ்ட்டே ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக ப்ளவுஸோட பேக் பீஸில் கை வைப்பேன். ஏன்னா பிளாக் பீஸ் கொஞ்சம் உயரம் இறங்கினா கூட பரவாயில்ல. இப்போ 14 இன்ச் இருக்கிற இடத்துல 14.5 இன்ச் இருந்தால் கூட பிரச்சனையே இல்லை. ஆனால் ஃப்ரண்ட் பீஸ் வந்து உயரம் கம்மியாகிடுச்சுன்னா ரொம்ப இதுவாக போயிடும். ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் நான் எப்போவுமே இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுவேன். இப்போது க்ராஸ் பீஸ் நம்ம எடுத்தோம்ல, க்ராஸ் பீஸில் எதெல்லாம் நீளமான பீஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன இருக்கிற பீஸ்லாம் வந்து தேவைப்படாது. எது நீளமாக இருக்கோ அதில் ஒரு 2 செட்டு இல்லை 4 செட்டு இல்லை 3 செட்டுக்கிட்ட இந்த மாதிரி 2 பேர் எடுத்து வச்சுட்டு நான் எப்படி வந்து க்ராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு க்ராஸ் பீஸ் லென்த்தாக நீளமாக நல்லா கிடைக்கும். நான் 4 செட்டு எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த ப்ளவுஸ்க்கு 4 செட்டு தேவைப்படும். இதை விட டீப் ப்ளவுஸாக இருந்தால் இன்னொரு 5 செட்டு கூட தேவைப்படும். இப்போது இந்த க்ராஸ் பீஸை நான் ஃப்ரண்ட் பீஸில் லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் அந்த க்ராஸ் பீஸை திரும்ப ஃபினிஷிங் நீட்டாக வர்றக்காண்டி ஒரு 1/4 இன்ச்சு முன்னாடி தள்ளி வச்சு மடக்கி அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கிறேன். மடக்கி அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது பிசுறு எதுவும் வெளில இருக்காது. ஃபுல்லாக நீட்டாக வந்து அது ஃபினிஷிங் ஆயிரும். அதே மாதிரி க்ராஸ் பீஸில் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம்ல அந்த பகுதி வெளியில் இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் பாருங்கள். அப்போ தான் ஸ்டிச் பண்ண பிறகு அந்த க்ராஸ் பீஸோட ஜாயிண்ட் பகுதி வந்து உள் சைடாக போயிடும். சரிங்களா? அதனால் அந்த பீஸ் வெளியில் இருக்கிற மாதிரி பார்த்து சுற்றிலும் வந்து நல்ல மெதுவாக பொறுமையாக அந்த நெக்கோட வளைவுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் பீஸை இழுக்காமல் க்ராஸ் பீஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து வளைவுகள்லாம் கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றிலும் தையல் போட்ட பிறகு எந்த சைட்லலாம் அந்த கழுத்தோட வளைவு பகுதியெல்லாம் சின்ன சின்னதாக நாச்சஸ் கட் பண்ண பிறகு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து உள் சைடாக திருப்பி விட்டு அடிங்கிக்கலாம். சரிங்களா? இதை வந்து பேசிக்கு. அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த கழுத்து யூ ஷேப்னா யூ ஷேப் வரும், இல்லைன்னா அது ஷேப் மாறிடும். அதனால் பிகினிங் ஸ்டேஜில் இதையும் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா பைப்பிங் கொடுக்கும்போது அப்படி தான் எந்தெந்த இடத்துல நாச்சஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்து பண்ணது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்ட பிறகு இப்போது இந்த மாதிரி அதை வந்து அப்படியே ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அப்படியே உள் சைடாக பரட்டிக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங் பண்ணும்போது லெஃப்ட் சைட்லேருந்து தான் ஸ்டார்டிங் பண்ணணும். ஃபினிஷிங் பண்ணும்போது நம்ம ரைட் சைடு மடக்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே மடக்கிட்டு அதை இன்னும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடக்கிட்டிங்கன்னா நல்லாவே ஃபினிஷிங்காக வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் ஹெம்மிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அப்படியே அதை மெதுவாக கையிலே பிடிச்சிட்டு நீங்கள் ஹெம்மிங் பண்ணலாம். இல்லை மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணி எடுக்கணுன்னா கூட அப்படியே நீங்கள் மிஷின்லேயே வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ அழகாக 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டே அந்த கழுத்து வளைவுகள்லாம் நான் நாச்சஸ் கொடுக்க சொன்னேன்ல அந்த நாச்சஸையும் கொடுத்துட்டு பொறுமையாக அந்த மாதிரி வளைக்கும் போது என்ன ஆகுனா அந்த கழுத்தோட ஷேப் அந்த யூ ஷேப்போ இல்லை பா ஷேப்போ என்ன ஷேப் வச்சாலுமே அது அழகாக வந்து அந்த இடத்துல உட்காரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த 1/4 இன்ச்சுக்கு இந்த பிசரோட உள் சைடாக மடிச்சுட்டு நான் அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரேன். இது ஃபுல்லாக காட்டணும் கூட அவசியம் இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே அதை வந்து நான் ஃப்ரண்ட்டில் பாருங்கள் அழகாக தையலோட எவ்வளோ அந்த இடம் பட்டையாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வியர் பண்ண போடும்போது சில பேர் சொல்லுவாங்களா கழுத்து வந்து ஷோல்டர் ஃபால் ஆகுது, கழுத்து விழுகுது, எனக்கு
பிடிப்பாக உட்கார மாட்டேங்குது அப்படின்னு. எதனாலனா நீங்கள் இந்த மாதிரி கழுத்தை வந்து அடித்து திருப்பும் போது, இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது நல்லா திக்காக இருக்கிற மாதிரி கொடுங்க. அப்போ தான் நல்லா வந்து கழுத்தை வந்து உட்காரும். நீங்கள் என்ன லூஸாக தைச்சாலுமே அது வந்து கழுத்து நல்லா ஃபிட்டாக உட்காரும். அதனால் அந்த பீஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி கொடுங்க. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பட்டையாக எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு கொடுத்தீங்கனாலே கழுத்து வந்து ஃபால் ஆகாது, அழகாக வந்து உட்காரும். இப்போது ஃபுல்லாக வந்து இதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி நான் முடித்து எடுத்துடுறேன். இல்லை நான் காட்டியிருக்கேனான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் நான் முடிச்சிட்டேன். நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அந்த இடம் ஃபுல்லாக பட்டையாக எந்த இடத்துலையுமே பிசுறு எதுவுமே வெளியில் இல்லாத மாதிரி நீட்டாக வந்து பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து கிராஸ் பீஸில் வந்து கவனமாக இருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டில் பாருங்கள் யூ கழுத்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துல சின்ன சின்னதாக கழுத்து வந்து நாச்சஸ் கொடுத்துருந்தோம். அதனால தான் இந்த அளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வருது. ஸோ இதே வந்து பிகினிங் ஸ்டேஜில் கழுத்துலலாம் குட்டி குட்டியாக நாச்சஸ் கொடுங்க. அதுக்கு சின்ன சிசர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து லென்த்து வந்து எவ்வளோ ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம சைட் டாட் பிடிக்கல, அதனால ஃப்ரண்ட் பீஸில் இவ்வளோ கேப் இருந்துச்சு. நம்ம சைட் டாட் பிடிச்ச பிறகு அந்த கேப் வந்து கொஞ்சமாக வந்து இதுவாயிரும். அதே மாதிரி பாருங்கள் இப்போ ஸ்லீவ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்லீவில் வந்து எனக்கு கொஞ்சமாக ஜாயிண்ட் கொடுக்கணும். அதனால் அதுக்கான ஜாயிண்ட் பீஸையும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஸ்லீவில் ஜாயிண்ட் கொடுக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் வரும், எந்த சைடு மடித்து அடிக்கிறது, எந்த சைடில் ஜாயிண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது. நான் சிம்பிளாக சொல்கிறேன், எந்த சைடாக மடித்து உள் சைடாக வைக்கிறீங்களோ அந்த சைடில் வந்து ஜாயிண்ட் கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரு 1/4 இன்ச் மடிச்சுட்டு திரும்ப ஒரு 1/4 இன்ச்சு 1 இன்ச்சு மார்ஜின் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுவாங்க. தையல் போடக்கூடாது, எனக்கு ஹெம்மிங் தான் பண்ணணுன்னா நீங்கள் ரஃப்பாக பெரிய பெரிய தையலாக கொடுத்துட்டு ஹெம் பண்ணிவிட்டு அந்த பெரிய பெரிய தையல் கொடுத்தீங்களா ரஃப்பாக, அந்த தையலை நீங்கள் பிரித்து எடுத்துடலாம். அவசியம் இல்லை அதுலேயே விட்டுருக்கணும்னு. இந்த மாதிரி மிஷினில் ரஃபாக தையல் கொடுத்துட்டு கூட நீங்கள் ஹெம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பிடிச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஈஸியாக ஹெம் பண்ணலாம் ஃபைனலாக. இல்லைனா இதுக்காண்டியே உட்காந்து நீங்கள் ஹெம் பண்ணிட்டு தான் அந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். இப்போ வந்து நான் தையல் தான் கொடுத்துருக்கேன், ஹெம்மிங் எதுவும் கேட்காதனால. இப்போ நான் ரஃபாக தையல் போட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் அந்த 1/2 இன்ச்சுக்கு மடித்து திரும்ப இன்னொரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுறேன். நீங்கள் எத்தனை இன்ச்சுக்கு மடித்து அடிக்கிறதுக்காண்டி மார்ஜின் விட்டுருந்தீங்களோ அந்த இன்ச்சுக்கே நீங்கள் வந்து மடிச்சடிங்க. முன்ன பின்ன ஆக்கிடாதீங்க. ஆக்கும்போது ஒரு ஸ்லீவ் நீளமாக ஒரு ஸ்லீவ் குட்டையாக அந்த மாதிரி பிரச்சனை வரும். இல்லையா உங்களுக்கு அப்படி 2 சைடும் நான் வந்து எப்படியும் மடித்து அடிச்சிட்டேன், அப்படியே உங்களுக்கு நீளம் வந்து ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருந்துச்சுன்னா எந்த ஸ்லீவ் பெருசாக இருக்கோ எந்த ஸ்லீவ் சின்னதாக இருக்கும் அந்த பெரிய ஸ்லீவ் மேலே சின்ன ஸ்லீவை வச்சு அப்படியே வந்து அந்த ஷேப் மேலே அந்த ஷேப் வரும்ல அதை கட் பண்ணி எடுத்துருங்க. சரிங்களா? அதுக்கும் பிரச்சனைலாம் பயப்பட வேணாம். அந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம அடித்த பகுதி இருக்குல்ல, உள்பகுதியில் இல்லாமல் ஸ்லீவோட நல்ல பக்கம் மேலே இருக்கும்ல, அந்த நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸு கொடுக்கணும்ல, அந்த பீஸை அப்படியே அதுக்கு மேலே வச்சு அடித்து உள் பக்கமாக திருப்பிடுங்க. அவ்வளோதான். புரியுதா? ஸ்லீவோட நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டிய பீஸை அப்படியே வச்சு அதுக்கு மேலேயே வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அந்த பீஸை அப்படியே வந்து பெரட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் உள்ள பீஸ் வந்து உள்ளே போயிடும், வெளியில் எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் பீஸ் கொடுக்கும்போது அது கையில் அசிங்கமாக தெரியும்னா இது வந்து அண்டர் ஆர்முக்கு கீழே போயிடும். நீங்கள் என்ன தான் ஸ்டிச் பண்ணாலுமே அது அண்டர் ஆர்முக்கு கீழே போயிடறனால உங்களுக்கு வந்து பேச தெரியாது. இல்லை சிஸ்டர் என்கிட்ட வந்து துணி எக்ஸ்ட்ராவே இல்லை, மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா கரெக்டான அளவில் நான் ஸ்லீவ் கட் பண்ணி எனக்கு 1 இன்ச்சு தான் மார்ஜின் கிடச்சிச்சு, எனக்கு இன்னும் 1 இன்ச்சு வேணும், அப்படி எனக்கு மார்ஜினுக்காண்டி துணி கிடைக்கலனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்லீவ் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கோ அதை தனியாக ஸ்டிச் பண்ணிடுங்க. பாடி பீஸையும் தனியாக ஸ்டிச் பண்ணி அப்படியே உள்ள உருட்டி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, சில ப்ளவுஸில் பார்த்துருக்கீங்கன்னா ஸ்லீவ் தனியாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க, பாடி பீஸ் தனியாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க, உருட்டி அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் ஏன் நம்ம ஜாயிண்ட் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு பாடி பீஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நமக்கு ஸ்லீவ் கிடைக்கும். அப்போ தான் நம்ம சைடில் ஜாயின் பண்ணும்போது ஈக்குவலாக நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சிங் வரும் சைடில் ஜாயின் பண்ணும்போது. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஜாயிண்ட் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஜாயிண்ட் போட்டு ஸ்டிச் பண்ணி ஆகணும். இதுக்காக தான் நான் இந்த மெத்தடை வந்து நான் சொல்லுவேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ நான் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக ஜாயிண்ட் போட்டு அந்த ஜாயிண்ட்டுக்கு மேலே இன்னொரு தையல் போடும்போது இன்னும் நல்லா கச்சிதமாக நிற்கும். நம்ம என்ன தான் இழுத்து இது பண்ணாலும் அந்த இடத்துல சீக்கிரமாக பிரிஞ்சு வராது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நான் ஜாயிண்ட் போட்ட பிறகு அந்த ஸ்லீவை ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணுவேன் சைடில்.
இன்னும் நான் ஃப்ரண்ட் பீஸுக்காக குடஞ்சி வெட்ட கிடையாது, ஏன்னா கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால் 2 ஸ்லீவு ஜாயிண்ட் போட்ட பிறகு இந்த கிராஸ் ஒரு லைன் போட்டிருக்கேன்ல, அதுதான் எக்ஸாக்டான பாயிண்ட் எனக்கு வேணுங்கிற அளவு. அதுக்கு எக்ஸ்ட்ராவாக தான் நான் ஒரு 2 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி நான் ஜாயிண்ட் போட்டு நான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கசங்கிடுச்சு, ஏன்னா அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுட்டு திரும்ப வேறு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லை வந்து உட்காந்தனால கொஞ்சம் கசங்கிடுச்சு. ஆனால் நான் ஃபைனலாக கிளைண்ட்டுக்கு கொடுக்கும்போது நான் அயர்ன் பண்ணி கொடுத்துருவேன். ஒரு ஸ்லீவ் நம்ம எப்படி ஜாயிண்ட் போட்டோமோ அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டு எடுத்துடலாம், சரிங்களா? 2 ஸ்லீவு ஜாயிண்ட் போட்டு எடுத்த பிறகு தான் நான் வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்காக குடஞ்சி வெட்டுவேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் குடஞ்சி வெட்டணுங்கிறது பேசிக், நீங்கள் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ண மாட்டேன், குடஞ்சி வெட்ட மாட்டேன் ஸ்டார்டிங்லேயே. கடைசியாக ஃபினிஷ் பண்ணும்போது தான் நான் வந்து குடஞ்சி விட்டுவேன். இல்லாட்டி 2 சைடும் வந்து எனக்கு ஷேப் மாறிடும். அந்த கேப்பில் நான் என்ன பண்ணேன்னா ஹூக் அண்ட் ஐ பட்டி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதான் நான் சொன்னேன்ல, ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டுட்டு நான் போனேன் அப்படிங்கிறதுனால அந்த கேப்பில் ஹூக் அண்ட் ஐ பட்டி ஸ்டிச் பண்ண பிறகு இந்த மாதிரி ஸ்லீவையும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் குடஞ்சி வெட்டின பகுதி ஃப்ரண்ட் பீஸில் வரும். ஃப்ரண்ட்டு இது வரும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். குடஞ்சி வெட்டின பகுதி ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்லீவை அப்படியே திருப்பி போட்டு நான் தையல், அதாவது ஸ்லீவோட ஸ்லீவோட நல்ல பகுதி அடியில் இருக்குது, கெட்ட பகுதி என்னை பார்த்த மாதிரி இருக்குது. அது அந்த மாதிரி தான் வச்சு நம்ம வந்து எப்படி ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும்னு தெரியும்ல, அதனால் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடுங்க. ஒரு அரை இன்ச்சுக்கே நல்லா தள்ளி வச்ச ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஸ்லீவ் பகுதியிலலாம் அதிகமாக பிரிஞ்சிரும். ஏன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால கைப்பகுதியில் ஒட்டி ஸ்டிச் பண்ணாமல் நல்லா ஒரு அரை இன்ச்சுக்கு இறக்கி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பீஸில் எப்படி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுமோ, இன்னும் ஒரு சைடை நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணணுமோ அது ஃப்ரண்ட்டில் வரும். இன்னொரு சைடாக நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அது வந்து பேக் பீஸ்லேருந்து ஜாயிண்ட் வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏன்னா என்னால் பேச முடியல, எனக்கு கோல்டாக இருக்கிறனால என்னால் சரியாக பேச முடியல. அண்ட் நம்ம சேனலில் வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நாளாக ரொம்ப நாள் கேப் விட்டுட்டேன். தீபாவளிக்கு அப்புறம் நான் ரொம்ப கேப் விட்டுட்டேன், ஏன்னா உடம்பு சரியில்லை. ஆர்டர்ஸும் முன்ன மாதிரி எனக்கு எதுவுமே வராதனால வர்ற சின்ன சின்ன ஆர்டரை வந்து நான் வாங்கி பண்ணிகிட்டு தான் இருக்கேன். அது பண்ணும்போது உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காக அதையும் மெனக்கட்டு உட்காந்து ஒரு வீடியோ எடுத்து அதில் என்னால் என்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ பிகினர்ஸ்க்கு அதையும் கொடுத்துட்டே தான் நான் வந்து வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம், அதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போது இன்னொரு சைடு ஸ்லீவையும் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஃபைனலாக சைடு பிடிக்கிறது மட்டும்தான். அதாவது அந்த பேக் பீஸில் நம்ம 2 சைடு பிடிக்கல, அதையும் வந்து பிடிச்சிடலாம். இப்போது இந்த சைடில் வந்து இந்த மாதிரி வச்சு நான் காட்டுறேன், எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு. லென்த்து பாருங்கள், எங்கேயுமே மேலே கீழே இல்லை, கரெக்டான லென்த்தில் வந்து நம்மளுக்கு 2 சைடும் கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணேன்னா பின்னாடி பேக் பீஸில் வந்து நம்ம சைடு ஜாயிண்ட்டு பிடிக்கல, 2 ஜாயிண்ட்டு, அந்த 2 ஜாயிண்ட்டையும் வந்து பிடிச்சிடலாம். அதை நான் இந்த ஈக்குவலாக இருக்குதுன்னு காட்டுறதுக்காண்டி தான் நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நீங்கள் பாடி பீஸில் அட்டாச் பண்ண பிறகு எக்ஸஸாக கொஞ்சம் பீஸ் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பீஸை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். அது அவசியம் இல்லை, அது வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணேன்னா ஸ்லீவ் பீஸ் 2 ஸ்லீவையும் ஈக்குவலாக வச்சுட்டு 2 பாடி பீஸையும் ஆம் கோல்கிட்ட ஈக்குவலாக வச்சுட்டு அதே மாதிரி கீழேயும் ஈக்குவலாக வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டு எடுத்துடுறேன். ஒரு இதுக்காக நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துடுறேன். அப்படி உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் வந்து பிசுறு எதுவும் தெரியக்கூடாது, வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை நான் அப்போ சொல்கிறேன். இந்த வீடியோவில் சொன்னால் நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இப்போ வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டு எடுக்கும்போது எனக்கு வந்து கீழேயும் அப் அண்ட் டவுன் இல்லை, ஸ்லீவ் கிட்டே அப் அண்ட் டவுன் இல்லை, ஈக்குவலாக இருக்குது. ஸ்டிச்சஸ்க்கு அப்புறம் உள்ள எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஏன்னா அது தேவையே இல்லை நம்மளுக்கு. ஏன்னா மார்ஜினே நம்மளுக்கு 2 இன்ச்சு கிட்ட இருக்கிற போது எக்ஸஸாக இருக்கிற பீஸ் நம்மளுக்குலாம் தேவையே இல்லை. அதனால் அந்த பீஸை வந்து நான் தனியாக கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ எப்படி சைடில் அந்த சைடு ஜாயின் பண்ணினோம் அதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் கீழே பாடியிலேருந்து கை வரைக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி துணியை வச்சுட்டு வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிறேன். இது வந்து 35 சைஸு ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ். இந்த கட்டிங் வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல, ஏன்னா இது கட் பண்ணி 10-15 நாள் கழித்து உட்காந்து தைக்கிறேன் நான். அதனால் என்னால் கட்டிங் வீடியோவே எடுக்க முடியல. அர்ஜென்ட்டாக இந்த ப்ளவுஸ் வேணும்னு கேட்கவும் தான் உட்காந்து கட்டுன்னு உட்காந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். எனக்கு இந்த ப்ளவுஸ் தைக்க ஒரு 2 மணி நேரம் ஆச்சு, என் கண்டிஷனை பொறுத்து 2 மணி நேரம் ஆச்சு. பட் இது வீடியோவாக எடுக்கும்போது எனக்கு 4-5 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா நான் ஒன்று ஒன்றா பொறுமையாக இது பண்ணி காட்டி
ஏன்னா நான் ஒரு சைடு ஸ்டிச் பண்ணுறதா காட்டியிருப்பேன், எல்லாத்தையும் முழுசாக நான் காட்டியிருக்க மாட்டேன். அதனால் இப்போது நான் வந்து சைடு ஃபுல்லாக ஜாயின் போட்டேன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி. இதுக்கப்புறம் ஃபைனலாக எனக்கு என்ன இருக்குன்னா இந்த மாதிரி டாட் பிடிக்கிறது, பேக் சைடு டாட் பிடிக்கிறது. பேக் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு 2 ஷோல்டரையும் இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு அந்த பேக் சைடு வந்து இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும். லைனு ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சுனாலே உங்களுக்கு அந்த இடத்துல தான் ஜாயிண்ட், அந்த இடத்துல டாட் பிடிக்கணும்னு அர்த்தம். இப்போ அந்த டாட்டோட அகலம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு இல்லை ஒரு 1/2 இன்ச்சு அகலம். 1/2 இன்ச்சுனா நம்மளுக்கு 2 சைடு சேர்த்து 1 இன்ச்சுக்கு வந்துடும். ஸோ 1/2 இன்ச்சு அகலமும் 3 இன்ச்சு, மேக்ஸிமம் 3 இன்ச்சுலேருந்து 3.5 இன்ச்சுக்குள்ளே நம்ம வந்து உயரம் வந்து பிடிக்கணும். அது ஏன் 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு பிடிக்கணும்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வியர் பண்ண பிறகு பேக் சைடு மட்டும் தூக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல கேப் இருக்கும், முதுகுக்கும் அந்த ப்ளவுஸுக்கும் நடுவில் கேப் இருக்கும். அந்த மாதிரி கேப் இருக்கக்கூடாதுங்கிறனால தான் நல்லா 1/2 இன்ச்சு அகலத்துக்கும் 3.5 இன்ச்சு உயரத்துக்கும் இருக்கிற மாதிரி வந்து டாட் பிடிப்பாங்க. ஏன்னா அந்த ப்ளவுஸ் வந்து தூக்கிட்டு இருக்காமல் கச்சிதமாக பேக் சைடில் வந்து முதுகை ஒட்டியே இருக்கும். இல்லைனா அந்த மாதிரி லைட்டாக தூக்கிட்டு இருக்கும். இப்போது அந்த மாதிரி 2 சைடு டாட் பிடிச்ச பிறகு நான் சைடு ஃபிட்டிங்கும் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். எவ்வளோ மார்ஜின் விடணுமா விட்டுட்டு சைடு ஃபிட்டிங் எவ்வளோ இருந்துச்சோ, அவங்க அளவு ப்ளவுஸில் இருந்துச்சோ அந்த அளவுக்கு சைடு ஃபிட்டிங்கும் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் தையலாக போட்டுட்டு வரேன். இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் தையல் கிடைக்கும். கை பீஸ்லேருந்து பாடி பீஸ் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இதே குண்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுனா கையிலேருந்து அந்த ஆம்கோல் பகுதிக்கு க்ராஸாக ஸ்டிச் வரும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் வரும். அது வந்து அந்த கையோட குண்டு அந்த இதை பொறுத்து வரும். இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் வரும். எனக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணும்போது என்னென்னா பார்க்க நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும், ரசித்து பண்ணுவேன் நான். என்னடா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் வந்துச்சு அப்படின்னு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்மளுக்கு 2 பகுதியும் ஸ்டிச் வரும். எக்ஸாக்டான பாயிண்ட் ஏதோ அதை நான் மார்க் பண்ணி அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்ட பிறகு அதுக்கப்புறம் 3 ஸ்டிச்சோ 4 ஸ்டிச்சோ எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சஸ் போடுவீங்களா, அது வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இதிலே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்காக எனக்கு வந்து ஈக்குவலாக வந்திருக்கு. எந்த இடத்துலையுமே அப் அண்ட் டவுன் இல்லை, எங்கேயுமே இது இல்லை. இது மாதிரி இப்போ கடைசி நீங்கள் பாடியோட பேக் பார்ட் வந்து நீங்கள் மடிச்சு அடிக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஈக்குவலாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 ஸ்டிச்சஸ் வந்து நான் போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ எக்ஸாக்டான ஸ்டிச்சஸும் போட்டுட்டு அதை ஒட்டி இன்னும் 3 ஸ்டிச்சஸ் போட்டு இன்னமும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து துணியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் அண்ட் கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அவங்க பிரித்து இன்னும் கூட வச்சு பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸ்லாம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது 6 மாதம் அந்த அளவுக்கு தான் வந்து தாங்கும், ரொம்பலாம் வந்து தாங்காது. இல்லை நீங்கள் வருஷத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா மேபி 1 வருஷம் 1.5 வருஷம் தாங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக வந்து இந்த ப்ளவுஸை ரெடி பண்ணிட்டோம். அண்டு இந்த என்னடா சாக் மார்க்லாம் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, எப்படியும் கஸ்டமர் வந்து வாஷ் பண்ணிடுவாங்க. இல்லை நீங்கள் வந்து சாக் வந்து நீங்கள் அயன் பண்ணும்போது அந்த மார்க்லாம் போயிடும், சாக்கோட மார்க். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்போ ஸ்லீவ் வச்சு பேக் சைடு யூ கழுத்து கொடுத்து நார்மல் ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சிங் வீடியோ பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.